வணக்கம். க்ரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் சைவ சமய முன்னோடியான திருஞான சம்பந்தர் பற்றி பார்க்க போகிறோம். திருஞான சம்பந்தர் பார்த்திங்கன்னா சீர்காழியில் பிறந்திருப்பார். இவரோட பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதியார். இவருடைய பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதியார். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஆளுடை பிள்ளை. இவருடைய இயற்பெயர் ஆளுடை பிள்ளை. இவருடைய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா காளிவள்ளல், திராவிட சிசு. திருஞான சம்பந்தரோட வேறு பெயர்கள் காளிவள்ளல், திராவிட சிசு. இவருடைய இயற்பெயர் தான் ஆளுடை பிள்ளை. அப்பரோட மார்க்கம் தாச மார்க்கம்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல் திருஞான சம்பந்தரோட மார்க்கம் பார்த்திங்கன்னா சர்ப்புத்திர மார்க்கம். திருஞான சம்பந்தரோட மார்க்கம் சர்ப்புத்திர மார்க்கம். இவர் குழந்தையாக இருக்கும்போது இவருக்கு உமையம்மை ஞானப்பால் கொடுப்பாங்க. இவர் குழந்தையாக இருக்கும்போது உமையம்மை இவருக்கு ஞானப்பால் அளித்தார். உமையம்மையால் ஞானப்பால் அளிக்கப்பெற்றவர் திருஞான சம்பந்தர். முதல் 3 திருமுறைகளை பாடினவர் திருஞான சம்பந்தர். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை ஆகிய 3 திருமுறைகளையும் பாடினவர் திருஞான சம்பந்தர். மந்திரமாவது நீரு அப்படிங்கிற பாடல் மூலமாக கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றுவார். மந்திரமாவது நீரு அப்படிங்கிற பாடலை பாடி கூன் பாண்டியனை என்ன பண்ணுவார், இவர் நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றுவார். அதாவது கூனி இருப்பார், அவரை நிமிர செய்கிறதுனால கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு மாற்றினதா இவருக்கு வரலாறு இருக்குது. இவர் அதனால் என்ன பண்ணுவார்னா, கூன் பாண்டியன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறிடுவார். அதனால் கூன் பாண்டியன் என்ன பண்ணுவார், சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறிடுவார். அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி, அமைச்சர்கள் அனைவருமே சைவ சமயத்துக்கு மாறிடுவாங்க. இது திருஞான சம்பந்தரோட முக்கியமான சிறப்புகளில் ஒன்று. சமணர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் புரிந்து சமணரை நாட்டை விட்டே வெளியேற்றினார். சமணர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் புரிந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். இவர் அதனால் நாட்டை விட்டே சமணர்களை வெளியேற்றுவார். அனல்வாதம் புனல்வாதம் புரிந்து சமணர்களை நாட்டை விட்டே வெளியேற்றுவார். பெரிய புராணத்தை பார்த்திங்கன்னா பிள்ளை பாதி புராணம் பாதி என அழைக்கப்படும். பெரிய புராணம் சேக்கிழார் இயற்றினது. இதனை பிள்ளை பாதி புராணம் பாதி என அழைக்கப்படும். இதில் பிள்ளை அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுறதுனா திருஞான சம்பந்தரை பற்றி. ஏன்னா பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தரை பற்றியே பெரிய புராணம் இருக்கும். அதனால் பெரிய புராணத்தை பிள்ளை பாதி புராணம் பாதி என அழைக்கப்படும். இதில் பிள்ளை யாரை குறிப்பிடுறாங்கன்னா திருஞான சம்பந்தர். இதை பிள்ளை பாதி புராணம் பாதி எல்லாம் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம். அதில் பிள்ளை என குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்தர். இவர் 3 வயதில் பாடத் தொடங்குவார். உமையம்மை இவருக்கு பால் கொடுப்பாங்க. அது மூலயமா இவர் 3 வயதிலேயே பாடத் தொடங்கிடுவார். இவர் பாடின முதல் பாடல் தோடுடைய சிவனே அப்படிங்கிறது தான் இவர் பாடிய முதல் பாடல். இறைவன் இவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருள் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த பொருத்துகளை கேட்டாலும் கேட்கலாம். திருக்கோலக்காவில் பொற்றாளம் கொடுத்திருப்பார். திருக்கோலக்காவில் பொற்றாளத்தை பெற்றிருப்பார். திருவாயிர் அறத்துறையில் முத்துச்சிவிகை பெற்றிருப்பார். திருவாயிர் அறத்துறையில் முத்துச்சிவிகையை பெற்றிருப்பார். பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தல். திருவாடுதுறையில் பொற்கிளியை பெற்றிருப்பார். திருவீதி மிழலையில் படிக்காசை பெற்றிருப்பார். இவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார். திருஞான சம்பந்தர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார். இவர் ஆடியும் பாடியும் இறைவனை வழிபட்டார். இவர் ஆடும்போது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவருக்கு யாழ் இசைப்பார். இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். திருஞான சம்பந்தர் சிவனை போற்றி பாடுறதுக்கு வைணவ சமயத்தை சேர்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் வாசிப்பார். இவர் பிறந்த ஊரான சீர்காழிக்கு தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. இவர் பிறந்த ஊரான சீர்காழிக்கு தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம் அப்படிங்கிற வேறு பெயர்களும் உண்டு. இவர் பாடின ஒவ்வொரு பதிகத்திலையும் பார்த்திங்கன்னா 8வது பாடல் ராவணனை புகழ்ந்து பாடியிருப்பார். 8வது பாடல் ராவணனை புகழ்ந்து பாடியிருப்பார். ஏன்னா ராவணன் சிவன் பக்தி கொண்டவர், சிவன் மீது பக்தி கொண்டவர். அதனால் 8வது பாடல் ராவணனை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பார்.
9வது பாடல் வந்து பிரம்மன் திருமால் பற்றி பாடியிருப்பார். பிரம்மன் திருமால் அடிமுடி தேடிய வரலாறை 9வது பாடலில் பாடியிருப்பார். அதே போல் 10வது பாடலில் பார்த்திங்கன்னா சமண சமய சாடல், சமண சமயத்தை திட்டி பாடியிருப்பார். 10ஆம் பாடலில் சமண சமயத்தை திட்டி பாடியிருப்பார். 11ஆம் பாடலில் தன் பெயரை பெருமிதத்துடன் கூறுவார். 11வது பாடலில் தன்னோட பெயரை பெருமிதத்துடன் கூறுவார். இது ரொம்ப முக்கியம். 8வது பாடல் வந்து ராவணனை பற்றியது. 9வது பாடல் பிரம்மன் திருமால் அடிமுடி தேடிய வரலாறை கூறுவது. 10வது பாடல் வந்து சமண சமய சாடல், அதாவது சமண சமயத்தை திட்டியிருப்பார். 11வது பாடலில் தம் பெயரை பெருமிதத்துடன் கூறியிருப்பார். இவரை திராவிட சிசு என அழைத்தவர் வந்து ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் தான் இவரை முதல்ல திராவிட சிசு என அழைத்தார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தர், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தர் அப்படின்னு திருஞான சம்பந்தரை சுந்தரர் புகழ்ந்திருப்பார். திருஞான சம்பந்தரை சுந்தரர் புகழ்ந்திருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தர் அப்படின்னு. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க தோன்றியவர் அப்படின்னு திருஞான சம்பந்தரை சேக்கிலார் புகழ்ந்திருப்பார். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க தோன்றியவர்னு சேக்கிலாரை சேக்கிலார் திருஞான சம்பந்தரை புகழ்ந்திருப்பார். இவர் 16 வயதில் திருப்பெருமண நல்லூரில் இறைவனை சேருவார். திருப்பெருமண நல்லூரில் 16 வயதில் இறைவனை சேருவார். இவர் அடுத்த வீடியோவில் சுந்தரர் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.